ஓம் சாந்தி. 12/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையினோட உடல்ல அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்மா அபிமானியாக ஆகி இறைவனுடைய முரளிய நம்ம மிக கவனமா கேட்கலாம். பாபா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனவானின் பாபாவின் குழந்தையான இறைவனுடைய குழந்தை. தனவான் பாபாவனுடைய குழந்தை. நம்ம பிறகு ராஜகுமாரனா ஆக வேண்டும். இளவரசனா நம்ம ஆகணும். அதனால நினைவு யாத்திரை மூலம் தன்னுடைய விக்ரமங்களை சாம்பலாக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம பாபாவுடைய குழந்தையாட்ட நம்ம தான் போயிட்டு இளவரசனா ஆக போறோம். அதனால பாபா நினைச்சு நம்ம பாவ கர்மங்கள்லாம் சாம்பலாக்குங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கமெல்லாம் விலகி போய் விடுகின்றன சொல்லி பாபா கேட்கிறாரு. எந்த ஒரு விதி, அதன் மூலம் நம்மளுடைய துக்கம்லாம் போயிடுது. பதில்: எப்போது நீங்கள் உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீர்களோ, பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளோட பார்வைய பாபாவோட பார்வையோட சந்திக்க வைக்கும் போது, பாபா மீட்ல நம்ம பாபாவை நம்மளும் சந்திக்கிறோம். ஆத்ம உணர்வுல, அதாவது நான் இந்த உடல் இல்ல, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நம்ம நினைக்கும் போது, பார்வையோட பார்வையை ஒன்று சேருவதன் மூலம் நம்மளோட அனைத்து துக்கங்களும் விலகி போகும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கி விடுகின்றன. இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்ப தேகத்தினுடைய அப்பாவை நினைக்கிறோம் இல்லையா? அப்பான்னா தேகத்தினுடைய அப்பா, அம்மாவை நினைக்கிறோம். அதே மாதிரிதான் பாபாவை ஆத்மா என்னுடைய அப்பா, பரம்பிதா பரமாத்மா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட பாவம்லாம் விளங்கிடும். இதுதான் நினைவு யாத்திரை சொல்லி சொல்றாரு. நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கிறீர்கள். நம்ம இப்ப இந்த தேக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்ல விலகி ஒரு பாபாவை நினைவு செய்யறோம். இதன் மூலம்தான் ஆத்மாவே சதோப்பிரதானமாக ஆகிவிடுகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்கள் சொர்க்கத்துக்கே எஜமானரா ஆகிடுறீங்க சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைக்க நம்ம ஆத்மா தூய்மையாயிடுது. தூய்மையானவனே சொர்க்கத்துக்கே எஜமானரா ஆகிடுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. சிவபகவானுடைய வாக்கு: தன்னை ஆத்மானு உணர்ந்து அமர்ந்துருங்க. பாபா எப்பயுமே சொல்றது என்னன்னா, எல்லாரும் கவனமா கேளுங்க, என்ன பாருங்கலாம் சொல்ல மாட்டாரு. நீங்க உங்களை ஆத்மானு உணர்ந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கும்போது நம்ம முழு முறையிலையும் கவனமா கேட்க முடியும். தேக உணர்வுல வரும்போது நம்ம அங்கங்க நம்ம கவனம் போகுது. அதனால பாபா ஆத்மானு உணர்ந்து அமர்ந்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா இப்போ கட்டளை எடுக்கிறார். சிவபகவான் வாக்கு என்றாலே சிவபாபா புரிய வைக்கிறார் என்று அர்த்தம். குழந்தைகளே, தங்களை ஆத்மானு உணர்ந்து அமர்ந்துருங்கன்னு சொல்லி நம்மள சொல்றாரு. ஏனென்றால் நீங்கள் அனைவருமே சகோதரர்கள். இப்ப நம்ம எல்லாருமே பாபாக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாரும் சகோதரர்கள், ஆத்மாக்கள், ஒரே தந்தையினுடைய குழந்தைகள் நீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க நம்ம வேற தேக சம்பந்தப்பட்ட தேகத்தினுடைய தர்மம்லாம் இங்க எதுவுமே கிடையாது. இங்க எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள், எல்லாருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள் சொல்லி சொல்றாரு. ஒரே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். நீங்க எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்தி பெற்றீங்களோ, அது போல இப்பயும் நீங்க பாபாட்ட இருந்து ஆஸ்தி பெறணும்னு சொல்றாரு. ஆதி சனாதன தேவி தேவதாக்களின் ராஜதானியில இருந்தீங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு காலத்துல இதே பூமியில ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அந்த ராஜதானியில நீங்க தான் இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சூரிய வம்சியாக, அதாவது உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆக முடியும் என்று இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம எப்படி சூரிய வம்சத்துக்கு குலத்துல போக முடியும், அங்க போய் உலகத்துக்கு எப்படி எஜமானரா ஆக முடியும்ட்டு நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. உங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க, போதும் நீங்க ராஜ குலத்துல போயிடலாம், உலகத்துக்கே எஜமானராயிடலாம் சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நீங்க அனைவருமே சகோதரர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்தாலும் உயர்ந்தவராகிய பகவான் ஒருவர் தான், வேற யாரும் கிடையாது. ஒரே கடவுள் தான், உலகத்துக்கே தந்தை அவர் தான். அந்த உண்மையான தனவானின் பாபாவின் குழந்தைகள் தான் ராஜகுமார்கள், பிரின்ஸ், நம்மளாம் இளவரசர்கள். இதை பாபா இப்ப புரிய வைக்கிறார். அவருடைய ஸ்ரீமத் படி புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துவீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். நம்ம பாபாவை நினைச்சாலே போதும். அவரோட ஸ்ரீமத் படி நம்மளுடைய புத்தியோட தொடர்பை அவர்கிட்ட நினைச்சாலே நம்ம பாவம் போயிடும், நம்ம துக்கமும் விலகிடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவுடன் எப்போது நம்முடைய பார்வை சந்திக்கிறதோ அப்போது அனைத்து துக்கங்களும் விலகி போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. கண்கள் சந்திப்பதன் அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார். கண்கள்னா பாபாவுக்கு கண்ணுலாம் இருக்கா?
பிரம்மா பாபாவுடைய கண்ணு அப்படி நினைச்ச கூடாது. ஆத்மான்னு மூன்றாவது கண், அதான் நம்மளுடைய கண்ணு. ஆத்மான்ட்டு உணர்ந்து பாபா அவரை நினைவு செய்யணும். அவரும் எப்படி இருக்கிறாரு? பரம்பிதா பரமாத்மா. அவரு புள்ளியா தான் இருக்கிறாரு. புள்ளியா நம்மளை நினைச்சு புள்ளியா நினைக்கிறது தான் கண்ணும் கண்ணும் சந்திக்கிறதுன்னு சொல்றாரு. நம்ம கண்கள்னா நம்ம இந்த 2 கண்ணு அந்த மாதிரி நினைச்ச கூடாது. தேக உணர்வுல அந்த கண்ணால நம்ம பாபாவை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. தன்னை மூன்றாவது கண் தான் ஆத்மான்ற உணர்றது, அந்த கண்ணை வச்சு பாபாவுடைய பார்வை நம்ம சேர்றது. அந்த ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க, இதுதான் நினைவு யாத்திரையா சொல்லி பாபா சொல்றாரு. இது யோக அக்னி என்று தான் சொல்லப்படுகிறது. இந்த பாபா நான் மற்றும் பாபா இது வந்து யோகா அக்னி. இந்த யோகா அக்னி மூலம் உங்களுடைய ஜென்மத்தினுடைய பாவங்கள் சாம்பலாகிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. இது துக்க உலகம். எல்லாருமே இங்க நரகவாசிகள் தான். நீங்க பாக்குறோம் இல்லையா எவ்வளோ பாவம். நேற்று கூட சொன்னார்ல 101 துக்கத்தை நீங்க எழுதுங்க. அட்லீஸ்ட் 101ஆவது என்னென்ன துக்கப்படுறாங்கன்னு எழுதுங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உலகத்துல. விதவையா இருந்து கஷ்டப்படுறாங்க, ஏழையா இருந்து கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க, அனாதைகளா இருக்கிறாங்க. அப்ப எப்படிலாம் துக்கம் வந்து ஒருத்தவங்களுக்கு வருதுன்றதை எழுதி வைங்க நேற்று முரளியில சொன்னார். அது பாருங்க, இது வந்து எல்லாமே இங்க நரகவாசிகள். நீங்கள் அதிக பாவங்கள் செய்திருக்கிறீர்கள். நம்மளே சொல்றாரு பாருங்க, நீங்களே தெரியாமலே நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோன்றாரு. இது ராவண ராஜ்யம் என சொல்லப்படுகிறது. ஏன்னா இது ராவண ராஜ்யம், மாயா நம்மள தவறு செய்ய வச்சிருச்சு. சத்தியுகம் ராமராஜ்யம்ட்டு சொல்லப்படுது. நீங்க இது போல புரிய வைக்க முடியும். எவ்வளவுதான் பெரிய சபையில் அமர்ந்திருந்தாலும் சரி, சொற்பொழிவு செய்வதற்கு எந்த தடையுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இது வந்து சத்தியுகம் ராமராஜ்யம், இது கலியுகம் ராவண ராஜ்யம். இதெல்லாம் நீங்க புரிய வைக்கலாம். எவ்வளோ பெரிய சபையில இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல, எந்த தடையுமே உங்களுக்கு கிடையாது. நீங்க சொற்பொழிவு பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. நீங்களோ பகவான் வாக்கு என சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள். இப்ப நம்ம எதா இருந்தாலும் பாபா சொல்றான்னு சொல்றோம் இல்லையா? சிவபகவான் சொல்கிறார், நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள், எல்லாருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள்ட்டு சிவபகவானே வந்து நம்மளுடைய அப்பா சொல்றாரு. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஏதோ குழந்தைகள் இருந்தனர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஆனா ஏதாவது சாஸ்திரத்துல கூட ஸ்ரீகிருஷ்ணருக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் கீதையை சொன்னாரு, ஆனா அவர் குழந்தைகளுக்கு சொன்னாரா? இல்ல நான் தான் உங்களுடைய அப்பான்னு சொன்னாரா? இல்லையே. ஏதோ குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொல்லல. சிவபகவானுக்கு தான் குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சிவபகவான் தான் இந்த பக்தி மார்க்கத்துல குடும்பமா உட்கார வச்சு காமிச்சிருப்பாங்க. பக்கத்துல பார்வதி, விநாயகர், முருகன்ட்டு அவரை குடும்பமா காமிச்சிருப்பாங்க. இத்தனை ராணிகளும் இருந்ததில்லை சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணருக்கு 16,108 ராணின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இருந்ததில்லை. கிருஷ்ணருக்கோ எப்போது சுயமரம் நடைபெறுகின்றதோ அப்போது அவர் பேரே மாறிவிடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல கிருஷ்ணர் பிறக்கிறாரு, ராதை ஒரு இடத்துல பிறப்பாங்க. 2 பேருக்கும் சுயமரம் நடக்கும்போது அவர் பேரே நாராயணன்ட்டு மாறிடுது. இது போல சொல்வார்கள். லட்சுமி நாராயணுக்கு குழந்தைகள் இருந்தார்கள். ஆனா சொல்லுவாங்க நாராயணன் லட்சுமிக்கு குழந்தைகள் இருந்தார்கள் சொல்லி சொல்லுவாங்க. ராதை கிருஷ்ணர் தான் சுயம்வரத்துக்கு பிறகு லட்சுமி நாராயணாக மாறுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்போது அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. பிறகு அவர்களின் ராஜ்யம் நடைபெறுகின்றது. ஒவ்வொருத்தவங்களும் லட்சுமி நாராயணன் கல்யாணம் ஆன பிறகு அவங்க யோக பலத்தின் மூலமா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். 2 குழந்தைகள் என்று விவேகம் சொல்லுதுன்ட்டு ஒரு முரளியில சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும். பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து வாரிசாகிறாங்க. அவங்களுடைய ராஜ்யம் அப்புறம் நடைபெறும்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது என்னை மட்டும் நினைவு செய்யணும். இப்ப நீங்க இதெல்லாம் சிந்திக்க வேணாம், சொர்க்கத்துல என்ன நடக்கும் அதெல்லாம் யோசிக்க வேணாம். இப்ப நீங்க வந்து ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க போதும். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு விடுங்க. இப்ப இந்த தேகம், இங்க இந்த பூமி, இந்த தேகத்தினோட தர்மம்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இது எல்லாத்தையும் மறந்துருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு பண்ணுங்க. பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களுமே நீங்கி விடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைக்க நினைக்க நம்ம ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த பாவம் நீங்கிரும். சதோ பிரதானமாகி சொர்க்கத்துக்கே போயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையாகி சொர்க்கத்திற்கு போயிடுவீங்க. சொர்க்கத்தில் எந்த ஒரு துக்கமுமே இருக்காது. நரகத்திலோ அளவற்ற துக்கம். இது உலகமா? இப்ப இருக்கிறது நரகம் சொல்லுவாங்கல்ல, கொடிய நரகம், அதுதான் இப்ப இருக்குது. இங்க அளவற்ற துக்கம் தான் இருக்குன்னு சொல்றாரு. சுகத்தின் பெயர் அடையாளமே இங்க இருக்காது. இங்க ஏதாவது சுகமா இருக்கிறாங்களா? எல்லாரும் ஒரு நாளைக்கு ஜாலியா இருந்தா ஒரு நாளைக்கு துக்கமா இருப்பாங்க. எல்லாருமே எப்பயுமே சுகமா இருக்கிறவங்கள நம்மளால பார்க்கவே முடியாது. இது போல யுக்தியோட புரிய வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு.
சிவபகவான் சொல்கிறார், ஹே குழந்தைகளே, இச்சமயம் ஆத்மாக்கள் நீங்கள் தூய்மையின்றி இருக்கிறீர்கள். இப்போ பாபா நமக்கு வந்து சொல்றாரு, குழந்தைகளே, ஆத்மாக்களே, நீங்க இப்ப தூய்மை இல்லாம இருக்கிறீங்க. இப்போது நீங்க பாவனமாக எப்படி ஆவது சொல்லி பாபா கேட்கிறாரு. ஏ பதீத பாவனா வாருங்கள்னு நீங்க தான் கூப்பிட்டீங்க. என்ன பாவனமானவர்கள் இருப்பது சத்தியுகத்தில் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருபோதும் கலியுகத்துல தூய்மையானவங்க இருக்க முடியாது. சன்னியாசிகள் காட்டுக்கு தான் போறாங்க, இருந்தாலும் அவங்களால தூய்மையான உலகத்துல இருக்க முடியல இல்லையா? அந்த தூய்மையற்ற உலகத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப பாவனமானவர்கள் தூய்மையானவங்க இருக்கிறது சொர்க்கத்துல தான் சொல்லி சொல்றாரு. ஆனா தூய்மையின்றி இருப்பது இந்த கலியுகத்துல. கலியுகத்திற்கு பிறகு நிச்சயமா சத்தியுகம் உருவாகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி இந்த நாள், பகல், இரவு இந்த மாதிரி பொழுது மாறி மாறி வருதோ, இந்த சீசன்லாம் கூட வின்டர் சீசன், சம்மர் சீசன்ட்டு மாறி மாறி வருதோ, அந்த மாதிரி சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் முடிஞ்சு கண்டிப்பா சத்தியுகம் வரும்னு சொல்லி சொல்றாரு. புது உலக ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பழைய உலகம் அழியதான் வேணும், அதுக்கப்புறம் புது உலகம் வந்துடும். இப்போ ஸ்தாபனையும் நடைபெறுது சொல்லி சொல்றாரு. பாடலும் கூட இருக்குது, பிரம்மா மூலமா ஸ்தாபனைன்ட்டு இந்து மதத்துல இருக்குது. நாம் பிரம்மகுமார் குமாரிகள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ கடவுளே வந்து பிரம்மா மூலமா நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு. வாய் வழி வம்சாவளியா நம்ம அவருடைய குழந்தையா தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம ரொம்ப உயர்ந்தவர்கள், உச்சி குடுமி பிராமணர்கள்னா உயர்ந்தவர்கள்னு அவங்க அந்த பிராமணர்களை சொல்றாங்க. ஆனா நம்ம சிவபகவானுடைய குழந்தைகள் மிக உயர்ந்தவர்கள். விராட ரூபமும் இருக்குது இல்லையா? முதலில் பிராமணராக அவசியம் ஆகணும், அப்புறம்தான் நம்ம தேவதையாக முடியும். பிரம்மாவும் கூட ஃபர்ஸ்ட் பிராமணர் தான். தேவதைகள் இருக்கிறது சத்தியுகத்துல தான், இங்க கிடையாது. இந்த உலகத்துல யாராவது தேவதைகள் இருக்கிறாங்க? இல்ல இல்லையா? சத்தியுகத்துல சதா சுகம் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. துக்கத்தின் பெயரே அங்க சொர்க்கத்துல கிடையாது. சொர்க்கத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது, கஷ்டன்றதே இருக்காது, யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். மாட மாளிகை, தங்க மாளிகைகளை தான் எல்லாமே வாழ்வாங்க. சதா சுகம்தான். இன்னைக்கு சுகம்னா நாளைக்கும் சுகம்தான், நாளன்னைக்கும் சுகம்தான். இன்னைக்கு நான் ஜாலியா சிரிச்சேன், நாளைக்கு அழுதேன் அப்படின்னு சொர்க்கத்துல இருக்கவே முடியாது. யாரும் அங்க அழறதுன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. துக்கத்தின் பெயர் அடையாளமே அங்க இருக்காது. கலியுகத்துல அளவற்ற துக்கம்னு சொல்லி பாபா சொல்றாரு. கலியுகத்துல பாருங்க, துக்கத்திற்கு ஒரு அளவே கிடையாது. அவ்வளோ துக்கம், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனைகள். ஒவ்வொரு வீட்லயும் துக்கம் மலைதான் இருக்கும். அனைவரும் துக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. துக்கம் இல்லாதவன்னு யாருமே இருக்க முடியாது. துக்கமே இல்லாதவன்ட்டு இந்த கலியுகத்துல யாருமே இருக்க முடியாது. பணக்காரரும் கஷ்டப்படுறாங்க, நோய் வந்துட்டா கஷ்டப்படுவாங்க, ஏழைகள் காசு பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. யாருமே இங்க துக்கம் இல்லாம ஜாலியா இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. இது ஒரு ராவண ராஜ்யம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ராவணன் பாரதத்தின் நம்பர் 1 விரோதி ஆவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருக்குள்ளும் இப்ப 5 விகாரங்கள் தான் இருக்குது. சத்தியுகத்துல எந்த ஒரு விகாரமுமே இருக்காது. அது பவித்திர இல்லற தர்மமாகும். சத்தியுகத்துல தூய்மையான இல்லற தர்மம். அங்க வீடு இருக்கும், கணவன் மனைவி இருப்பாங்க, ஆனா தூய்மையா இருப்பாங்க. வீட்டுல இருந்துகிட்டே தூய்மையா வாழறது சத்தியுகம். அதே தூய்மையற்றதா வாழறது கலியுகம். இப்போது துக்க மலைகள் நம் மீது உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் கூட விழப்போகின்றன. எவ்வளவு வெடிகுண்டுகள் முதலியவற்றை தயாரித்து கொண்டே இருக்கின்றனர் என்றால் சும்மா வைத்திருப்பதற்காக அல்ல. இப்ப வெளிநாட்டினர், அமெரிக்கா, ரஷ்யா, இவங்கெல்லாம் விதவிதமா வெடிகுண்டுகள், ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா வச்சுக்கிறதுக்காகலாம் தயாரிக்க மாட்டாங்க. அவற்றை மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கி கொண்டுள்ளனர். இப்பெல்லாம் போட்டாலே ஒரே டைம்லயே முடிஞ்சிடற மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்ததா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு ஒத்திகை கூட நடைபெறும் சொல்லி சொல்றாரு. அப்புறம் அவங்க வந்து ட்ரெய்லர் பார்ப்பாங்க, அது ஒழுங்கா போகுதா, ஒழுங்கா அந்த ஆட்டம் பம்ப் போட்டா என்ன ஆகுதுன்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. பிறகு இறுதி முடிவு வந்துவிடும் சொல்லி சொல்றாரு. அப்புறம் கடைசியா போட்டுருவாங்க. இப்போது சமயம் மிகவும் குறைவாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. டிராமாவோ தனது நேரத்தில் முடிவடைந்து விடும் இல்லையா? இப்போ ஒரு சினிமா பார்க்குறோம், 3 மணி நேரம், இப்போலாம் 2.5 மணி நேரம் தான் ஓடுதுல. கரெக்டாக அந்த டைம் முடியும் போது சுபம் லாபம் போட்டு ட்ராமா சினிமா முடிஞ்சிடு. அதே மாதிரி தான் அந்த எல்லையற்ற ட்ராமாவும் டைம் வரும்போது முடிஞ்சிடும், அதோட நேரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. முதலில் சிவபாபாவை பற்றிய ஞானம் வேண்டும். முத கடவுள் யார், அந்த ஞானம் சொல்லணும். ஏதேனும் சொற்பொழிவு முதலியவற்றை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் எப்போதுமே முதலில் சிவாய நமக என்றுதான் சொல்கின்றனர். மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா, சாஸ்திரங்களோ ஏதாவது ஒரு சொற்பொழிவு நடத்துகிற இடத்துக்கு போனீங்கன்னா முதல்ல சிவாய நமன்னு சொல்றாங்க. ஏனென்றால் சிவபாபாவுக்கு என்ன மகிமை உள்ளதோ அது வேற யாருக்குமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சிவனுக்கு இருக்கிற மகிமை யாருக்குமே கிடையாது.
சிவ ஜெயந்தி தான் வைரம் போன்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம இந்த வைர யுகம், இந்த புருஷோத்தம சங்கம யுகம் கூட வைரத்துக்கு சமமான யுகம். ஏன்னா சிவனே அவதரிக்கிறாரு. சிவ ஜெயந்தி இங்க இப்பதான் நடைபெறுது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு சரித்திரம் முதலியவ எதுவுமே கிடையாது சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்திலோ சிறு குழந்தைகள் முதலானவர்களும் கூட சதோபிரதானமாக இருப்பார்கள். சொர்க்கத்துல சின்ன பசங்க கூட சதோபிரதானமா தான் இருப்பாங்க. குழந்தைகளிடம் எந்த ஒரு சஞ்சலம் முதலியான எதுவுமே இருக்காது. சத்தியுகத்துல குழந்தைகள்கிட்ட கூட சஞ்சலம் எதுவுமே இருக்காது. அங்க குழந்தை அழாது. இங்கெல்லாம் அழுதுகிட்டே பிறக்குது. சொர்க்கத்துல குழந்தைலாம் அழுதுகிட்டே பிறக்காது, சிரிச்சுக்கிட்டே தான் பிறக்கும். கிருஷ்ணரை பற்றி காட்டுகின்றனர். வெண்ணெய் தின்றார், இதை செய்தார், அதை செய்தார் என்பதாக. கிருஷ்ணர் பத்தி சொல்றாங்கல்ல, வெண்ணெய் திருடினாரு, மண்ணை எடுத்து தின்னாரு, வாயில உலகமே தெரிஞ்சுது. அப்புறம் இவங்க அந்த சேலையெல்லாம் திருடி வச்சுக்கிட்டாரு, அப்படி இப்படின்னு அவருடைய மகிமை பண்றேன்னு சொல்லிட்டு நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் மகிமைக்கு பதிலாக மேலும் நிந்தனை செய்வதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு குஷியோடு சொல்கின்றனர். ஈஸ்வரன் சர்வவியாபி என்று பாருங்க. பக்தி பண்றவங்க குஷியா சொல்றாங்க, கடவுளா அவர் எங்குமே இருக்கிறாருங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நாயில இருக்கிறாரு, பூனையில இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. உனக்குள்ளும் உள்ளார், எனக்குள்ளும் இருக்கிறார். இது மிகப்பெரிய நிந்தனையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நான் எப்படி உங்களுக்குள்ள இருக்க முடியும்? அப்ப கொலை பண்றவனுக்குள்ளார நான் இருப்பேனா? எப்படி என்னை எவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்க, இது பெரிய நிந்தனை எனக்குன்னு சொல்லி சொல்றாரு. கடவுள் எப்படி இந்த உலகத்துல இருக்க முடியுது? மோசமான உலகம். இங்க எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னா அப்புறம் ஏன் கடவுளேன்னு கூப்பிடுறீங்க? எதுக்கு கையை தூக்கி மேலே பார்த்து கூப்பிடுறீங்க? கடவுள் இங்கே தானே இருக்கிறாரு, உங்களுக்குள்ள தானே இருக்கிறாரு. ஆனால் தமோ பிரதானமாக உள்ள மனிதர்கள் இவ்விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் புத்தி தமோ பிரதானமாக பேதலிச்சு போயிருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றாரு. ஆக முதலில் பாபாவின் அறிமுகத்தை தான் நீங்க கொடுக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரு? நிராகார் தந்தை. அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல, உள்ளியா இருக்கிறாரு. அவருடைய பெயரே கல்யாணக்காரி சிவன், நன்மை செய்யக்கூடியவர். அவர் அன்பே சிவம். அவர் துக்கமே கொடுக்க மாட்டாரு, அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர். அந்த நிராகார் தந்தை சுகத்தினுடைய கடலா இருக்கிறாரு, சாந்தியின் கடலாக இருக்கிறார். இப்போது இவ்வளவு துக்கம் ஏன் வந்தது சொல்லி பாபா நம்மளை கேட்கிறாரு. ஏன்னா இங்க ராவண ராஜ்யம், எல்லாருக்குள்ளும் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5 தான் தலைவிரிச்சாடி எல்லாருக்கும் துக்கம் கொடுக்குது. ஒருத்தர் மற்றவங்கள அடிச்சுக்கிறது, கொலை பண்றது, இதை ஒரு பையன் அவங்க அம்மாவையும் தம்பியும் கொலை பண்ணிட்டான். அந்த மாதிரிலாம் பாருங்க, நிறைய விஷயங்கள் இப்போ கலியுகத்துல தான் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இது எதனாலனா அந்த கோப விகாரம் தான். ஏதோ ஒத்துக்கலை, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே இந்த மாதிரி செஞ்சிடறாங்க. அப்போ கோபத்தினால செய்கிறாங்க. அப்போ இந்த எதனால இவ்வளோ துக்கம் வந்ததுன்னா ராவண ராஜ்யம், அந்த 5 விகாரம் தான் பிரச்சனை. ராவணன் அனைவருக்குமே விரோதி சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கிடையாது, எல்லாருக்குமே விரோதியே இந்த ராவணன் தான். அதனால தான் வருஷம் தசரா பண்டிகையில் 10வது நாள் எரிக்கிறாங்க. தசரானா 10 தலை ராவணன். அந்த 10 தலையும் அழிக்கிறதுக்கு பேர் தான் தசரா. அதனால அந்த 10 தலை ராவணனை அழிக்கவும் செய்கிறாங்க, அவனை கொல்லவும் செய்கின்றனர். ஆனால் அவன் சாவதே இல்லை. ராவணனை எத்தனை தடவை அழிச்சாலும் எரிச்சாலும் சாகிறதே இல்லை. இன்னும் பெருசாக தான் அடுத்த வருஷம் செய்கிறாங்க. அப்போ காம, கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் கம்மியாகிறதே இல்லை, அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க ஏதோ ஒரு துக்கம் என்று இல்லை, அளவற்ற துக்கங்கள். பாபா சொல்றாரு, இந்த கலியுகத்துல ஏதோ ஒரு துக்கம் தான் கிடையாது, நிறைய துக்கம்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்துல உள்ளது அளவற்ற சுகம். ஆனா அப்படியே சத்தியுகத்துல ஆப்போசிட்டு, இங்க இருக்கிறதுக்கு மாறா இருக்கும், அங்க அளவற்ற சுகம் இருக்கும். சுகம்னா சுகம், அந்த மாதிரி சுகம். ஜாலியா இருப்பீங்க, ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. 5000 ஆண்டுகளுக்கு முன் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக நீங்க ஆகியிருந்தீங்க. மேலும் இந்த ஆசையை பாபாட்ட இருந்து தான் நீங்க பெற்றிருந்தீங்க. இப்ப திரும்ப நீங்க பாபாட்ட இருந்து தான் இந்த ஆசையை அதே டைம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நீங்க பெறுறீங்க. சிவபாபா நிச்சயமாக வருகிறார், ஏதோ செய்கிறார் இல்லையா? மிக சரியாகவே செய்கிறார். கடவுள் கண்டிப்பா பூமிக்கு வராரு, மிக சரியா செய்யறார். என்ன செய்யறார்? அதனால் தான் அவருக்கு மகிமை பாடப்படுகின்றது. அவர் ஏதோ செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அதனால தானே எங்க தோண்டி எடுத்தாலும் உலகத்துல லிங்கம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. லிங்கத்தை அவ்வளோ மகிமை பாடி இருக்கிறாங்கன்னா அவர் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கணும். அதனால தான் அவரை சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க. சிவராத்திரின்னு கூட சொல்றாங்க. பிறகு கிருஷ்ணருடைய ராத்திரி, இப்போது சிவராத்திரி மற்றும் கிருஷ்ணரின் ராத்திரி பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன் சிவராத்திரின்னு சொல்றாங்க, ஏன் கிருஷ்ணரோட ராத்திரின்னு சொல்றாங்க? சிவனோ வருகிறார் தான், எல்லையற்ற ராத்திரியில வராரு.
அந்த 2500 வருஷம் பகல் பிரம்மாவின் பகல், 2500 வருஷம் பிரம்மாவின் இரவு. துவாபரகம் கலியுகத்துல நம்ம ஆத்ம உணர்வு எழுந்து தேக உணர்வுல வரும்போது எல்லையற்ற இரவு, அஞ்ஞான இருள் பக்தி ஆரம்பிக்குது. கடவுளை தேடி அலையிறோம், அது எல்லையற்ற ராத்திரி. அந்த ராத்திரியில தான் சிவனே வராரு. குழந்தைகளே, ஏன் என்னை தேடி அலையிறீங்க? உங்களை ஆத்மான்னு உணருங்க, 3வது கண்ணை திறங்க, நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நமக்கு ஞானம் பிறக்கும் போது தான் சிவராத்திரி, சிவ ஜெயந்தி ஆகிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரே பிறக்கிறாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் கிருஷ்ணர் ஆகிறாங்க. கிருஷ்ணரின் பிறப்பு அமிர்த வேளையில் நடைபெறுகின்றது சொல்றாரு. உண்மையிலே கிருஷ்ணருடைய பிறப்பு அமிர்த வேளையில தான் நடைபெறுது, ராத்திரியில் கிடையாது பாபா சொல்றாரு. சிவனுடைய ராத்திரியை கொண்டாடுறாங்க, ஆனால் அவருக்கு எந்த ஒரு தேதியோ கிழமையோ கிடையாது. சிவராத்திரி கொண்டாடுறாங்க, ஆனா அவர் எப்ப பிறந்தார், எந்த டைமுக்கு வந்தார், பிரம்மா பாபா உடல்ல கூட அவர் எந்த நேரம் எந்த கிழமை வந்தாருன்னே குறிச்சு வைக்கல. பிரம்மா பாபாவுக்கு தெரியாது, தனக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு தெரியும், ஆனா என்ன யார் பேசுறாங்கன்னே அவருக்கு புரியல. அதனால சிவன் எப்ப வந்தாருன்ற தேதியோ கிழமையோ இல்லவே இல்லை சொல்றாரு. கிருஷ்ணருக்கு அமிர்த வேளையில் ஜென்மம் எடுக்கிறார். கிருஷ்ணர் அமிர்த வேளையில தான் ஜென்மம் எடுக்கிறாரு. ஏன்னா இப்ப பாபா நமக்கு பாடம் எடுத்து ஒரு நிமிடத்துல ஜீவன் முக்தி கொடுக்கறாரு. எப்ப அந்த ஆத்மான்ற 3வது கண்ணை ஓபன் பண்றாரோ அப்ப ஜீவன் முக்தி கிடைக்குது. ஜீவன் முக்தி 1 செகண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்றாரு. பிரம்மா பாபா அந்த உடலை விட்டு போகும்போது 1 செகண்ட்ல அவருக்கு ஜீவன் முக்தி கிடைச்சிச்சு, கிருஷ்ணர் ஆயிட்டார். அப்ப அவருக்கு அமிர்த வேலை வந்துருச்சு. அமிர்த வேலையில தான் அவர் ஜென்மமே எடுக்கிறாரு பாபா சொல்றாரு. அமிர்த வேலை அனைத்திலும் சுப முகூர்த்தம் என ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது பாபா சொல்றாரு. எப்பயுமே பாருங்க, அந்த அமிர்த வேலையின் 3, 4, 5 அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுப முகூர்த்தம் கல்யாணம்லாம் கூட அந்த வேலையில பண்ணுவாங்க. அமிர்த வேலை எப்பயுமே சுப முகூர்த்தம்ட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த மனிதர்கள் கிருஷ்ணரின் ஜென்மத்தை 12 மணிக்கு கொண்டாடுகின்றனர். ஆனால் அது அதிகாலை வேலை ஆகாது. அதிகாலை என்பது 2 to 3 மணிக்கு சொல்லப்படுகிறது இப்ப பகவானே சொல்றாரு. அதிகாலைன்றது 12 மணி கிடையாது, அது 2 to 3 மணில இருந்து தான் ஆரம்பிக்குது சொல்றாரு. அதுதான் உண்மையான அமிர்த வேலை நேரம் சொல்றாரு. அப்போதுதான் நினைவும் செய்ய முடியும், அப்பதான் கடவுளை நினைவு செய்ய முடியும். அப்படி யாரும் 12 மணிக்கு விகாரத்துல இருந்து எழுந்து பகவான் பெயரை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் பாபா சொல்றாரு. 12 மணிக்கு விகார நேரம், அது அந்த நேரத்துல பகவான் பெயரை யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அமிர்த வேலை என்று 12 மணியை சொல்வதில்லை பாபா சொல்றாரு. அச்சமயமும் மனிதர்கள் தூய்மையின்றி அழுக்காக இருக்கிறாங்க. வாயுமண்டலம் முழுவதுமே அசுத்தமாகி விடுகின்றது. அதனால 2:30 மணிக்கு யாருமே எழுந்திருக்க மாட்டார்கள். 3 to 4 மணியின் சமயம் தான் அமிர்த வேலையாகும் பாபா சொல்றாங்க. அந்த நேரத்துல எழுந்து மனிதர்கள் பக்தி செய்யறாங்க. அந்த நேரத்தையோ மனிதர்கள் தான் உருவாக்கியுள்ளனர். ஆனால் அது ஒன்றும் நல்ல சமயம் அல்ல. ஆக நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் வேலையை வெளிப்படுத்த முடியும் பாபா சொல்றாரு. சிவனுடைய வேலையை யாரும் வெளிப்படுத்த முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் எப்போ பிறந்தாரு, அமிர்த வேலையில தான் அவர் பிறந்தாரு. அவரோட எந்த டைம்ல அவர் பிறந்தாரு இதெல்லாம் உங்களால வெளிப்படுத்த முடியும். ஆனா சிவன் எப்ப அவதரிச்சார்ன்றத உங்களால சொல்ல முடியாது பாபா சொல்றாரு. இதையோ தாமே இப்ப புரிய வைக்கிறார். ஆக முதலில் சிவபாபாவின் மகிமையை தான் சொல்லணும், பாடலை கடைசியில் அல்ல, முதலில் இசைக்க வேண்டும். அப்ப எப்பயுமே சிவனுடைய மகிமையை முதல்ல சொல்லணும். அதனாலதான் சிவாய நமகன்ட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சிவபாபா அனைவரிலும் இனிமையான பாபா, அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி இப்ப கிடைக்குது பாபா சொல்றாரு. இன்றுல இருந்து 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசராக இருந்தார். அங்கே அளவற்ற சுகம் இருந்தது. இப்போதும் கூட சொர்க்கத்தின் மகிமை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா. யாராவது இறந்துட்டாங்கன்னா வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. சொர்க்கத்தோடைய மகிமையை பாடிட்டு தான் இருக்கிறாங்க. யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்துக்கு சென்று விட்டதாக சொல்வார்கள். அட இப்போதோ நரகமாகும் பாபா சொல்றாரு. சொர்க்கமாக இருந்தால் சொர்க்கத்தில் புனர்ஜென்மம் எடுக்க முடியும். நரகத்துல தானே இறந்துருக்காங்க, திரும்ப இதே நரகத்துல தானே பிறப்பாங்க, எப்படி சொர்க்கத்துல பிறப்பாங்க? இந்த உலகம் இந்த பூமியை தான் சொர்க்கமா மாறும்போதுதான் சொர்க்கத்துல போய் பிறக்க முடியும். இப்ப நரகத்துல இறந்தா நரகத்துலதான் பிறக்க முடியும் பாபா சொல்றாரு. புரிய வைக்க வேண்டும். எங்களிடமோ இத்தனை வருட அனுபவம் உள்ளது, அதை வெறும் 15 நிமிடங்களிலோ சொல்லி புரிய வைக்க முடியாது. இதற்கும் நேரம் வேண்டும் பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நமக்கு எத்தனை வருஷம் பிகேவாயிருக்கிறோம், நிறைய அனுபவம் இருக்கும் இல்லையா. ஆனா அதை 15 செகண்ட் நம்ம சொல்ல முடியாது, 15 நிமிடங்கள்ல சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுக்கு டைமும் வேணும். முதல்ல 1 வினாடியின் விஷயத்தை சொல்கிறோம். எல்லையற்ற தந்தை, சுகத்தின் கடலாக இருப்பவர், அவருடைய அறிமுகம் தருகிறோம் கூப்பிடுங்க, மற்றவங்கள கூப்பிடுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும். அவர்கள் ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய தந்தை ஆவார் அப்படின்னு புரிய வைங்க.
பிகே நாங்கள் அனைவரும் அவருடைய ஸ்ரீமத் படி தான் நடக்கின்றோம். பாபா சொல்கிறார், நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள், நான் உங்களுடைய தந்தை. நான் 5000 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தேன், அதனால் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாருன்னு சொல்லுங்க. சொர்க்கத்தில் எதுவுமே கொண்டாடப்படுவதில்லை, சிவ ஜெயந்தி நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் ஞாபகார்த்தமாக எல்லாமே கொண்டாடப்படுது. கீதையின் எபிசோட் அத்தியாயம் கூட இப்போதான் நடைபெற்று இருக்குதுன்னு சொல்லி புரிய வைங்க. இப்போதான் கடவுளே வந்து பரமாத்மா வந்து ஆத்மாவுக்கு கீதை ஞானம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பதான் வீட்டுக்கு வீடு மகாபாரத போர், இந்த 5 விகாரங்களோட நம்ம போர் புரிஞ்சிட்டு இருக்கிறோம். கடவுளே வந்து கீதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்பதான் கீதையோட எபிசோடே நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க. புது உலகத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம், பழைய உலகத்தின் விநாசம் வந்து சங்கரர் மூலம் நடைபெறும் சொல்லி புரிய வைங்க. இப்போது இந்த பழைய உலகத்தின் வாயுமண்டலத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் நிச்சயமாக நடைபெற போகின்றது சொல்லி பாபா சொல்றார். அதனால தூய்மையான உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள்ட்டு சொல்றாங்க. அளவற்ற துக்கம், சண்டை, மரணம், விதவை நிலை, தற்கொலை செய்து கொள்வது, இதெல்லாம் பாருங்க. இந்த அளவற்ற துக்கத்தினோட லிஸ்ட் பாபா எடுக்க சொன்னாரு. என்னென்ன அளவற்ற துக்கம்னா, சண்டை போடுறது, மரணம், ஒவ்வொரு வீட்லயும் மரணம், துக்க அலைகள் அப்படியே எழும்புது மரணத்தினால. விதவை நிலை, விதவை கோலம், தற்கொலை செய்து கொள்வது, இது எல்லாமே அளவற்ற துக்கம். எங்க நடக்குது? கலியுகத்துல. சத்தியுகத்துலலாம் இதுன்னா என்னன்னே தெரியாது யாருக்கும். சத்தியுகத்துல சண்டைனா என்னன்னு தெரியாது, மரணம்னா என்னன்னு தெரியாது, விதவை அப்படின்னா என்னன்னே தெரியாது. அங்க யாருமே விதவை ஆக மாட்டாங்க. லட்சுமி நாராயணன் முதல்ல லட்சுமி போவாங்க, அப்புறம் தான் நாராயணன் போவாரு. அங்க விதவைன்னே ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. தற்கொலை கூட யாரும் செஞ்சுக்க மாட்டாங்க. அங்க அளவற்ற சுகங்களின் ராஜ்யம் இருந்தது. இந்த நோக்கம் குறிக்கோளின் சித்திரத்தையோ அவசியம் அங்கே எடுத்து செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் உலகத்துக்கே எஜமானராக இருந்தனர். 5000 ஆண்டுகளின் விஷயத்தை சொல்கிறோம். இவர்கள் எப்படி இந்த ஜென்மத்தை அடைந்தனர், எந்த மாதிரி கர்மம் செய்தனர், அதன் மூலம் இது போல் ஆயினர், இப்படி எல்லாம் சொல்லி புரிய வைங்க. இந்த லட்சுமி நாராயணன் இப்படி ஆனாங்க, 5000 வருஷத்துடைய விஷயத்த நாங்க சொல்றோம். அவங்க எப்படி இந்த ஜென்மத்தை அடைஞ்சாங்க, எந்த மாதிரி கர்மம் செஞ்சாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆனாங்கன்னுலாம் நாங்க புரிய வைக்கிறோம், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவை பற்றி பாபா தான் இப்ப நமக்கு புரிய வைக்கிறாரு. சத்தியுகத்துல கர்மம் வந்து அகர்மமா இருக்கும், விளைவற்றதா ஆகின்றது. எல்லாருமே ஆத்ம உணர்வுல கர்மம் செய்யும் போது அது அகர்மமா இருக்கும். அப்ப அது விளைவு கிடையாது, அதனுடைய விளைவு நமக்கு வராது. இங்கோ ராவண ராஜ்யத்துல இருக்கிற காரணத்தினால நம்மளுடைய கர்மங்கள் விக்கிரமமா எதிர் விளைவா ஆகி விடுகின்றன. நம்ம நல்லது செஞ்சா கூட அது தவறா போயிடுது. எந்த கர்மம் பண்ணாலும் அது பாவ கர்மமா ஆயிடுது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம 5 விகாரத்துக்கு உட்பட்டு நம்ம காரியம் செஞ்சிடறதுனால, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு உட்பட்டு நம்ம அந்த 5 மனசு புத்தியை ஈடுபடுத்துறதுனால எல்லா கர்மமும் விக்கிரமமா ஆயிடுச்சு சொல்லி சொல்றாரு. அதனால இது பாவாத்மாக்களின் உலகம் என்றே சொல்லப்படுகின்றது. அதனால இந்த கலியுகத்துல இருக்கிற எல்லாருமே பாவாத்மாக்கள். கொடுக்கல் வாங்கல் கூட இவங்களோட தான் நமக்கு ஏற்படுது, பாவாத்மாக்கள் கூட தான் ஏற்படுது. வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும்போது திருமண நிச்சயதார்த்தம் செய்து விடுகின்றனர். பாருங்க, இப்பெல்லாம் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு திருமண நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிடுறாங்களாம். அது வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. பாபா பார்த்து சொல்றாரு, எவ்வளவு குற்றமான பார்வை பாருங்க சொல்லி பாபா சொல்றாரு. இங்க இருப்பதே குற்ற பார்வை உள்ள கண்கள் தான். இங்க கண்ணு என்ன பாக்குது? எல்லாரையும் தவறா பாக்குறது தான் கண்ணுக்கு வேலை, குற்ற பார்வையுடைய கண்கள். ஆனா சத்தியுகத்துல குற்றமற்ற பார்வையுள்ளவர்களின் உலகம் எனப்படும் சொல்லி சொல்றாரு. இங்கே கண்கள் அதிகமா பாவம் செய்யுது, அங்கே எந்த ஒரு பாவமே கண்கள் செய்வதில்லை. சத்தியுகத்துல தொடங்கி கலியுக கடைசி வரைக்கும் இந்த சரித்திரம் போகாலும் திரும்பவும் இதே போல நடைபெறுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். இதே மாதிரிதான் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் திரும்ப திரும்ப நடக்கும். இதுதான் சிதம்பர ரகசியம். இதையோ அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா சொல்லி பாபா கேக்குறாரு. நாடகத்துல நடிகரா இருந்துகிட்டு கதை என்னன்னு தெரியாம யாராவது நடிப்பாங்களா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நடிக்கிறோம், இது எப்படி நடக்குது, இந்த சரித்திரம் பூகோளம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? துக்கதாமம், சுகதாமம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது? அனைத்துமே தூய்மையற்ற தூய்மையாவதன் காரணத்தினால்தான் இருக்குது, ஆதாரத்துல தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஆத்மாக்கள் தூய்மையா இருக்கும்போது சுகதாமமா இருக்கு, ஆத்மா தூய்மையற்றதானோடனே துக்கதாமமா மாறிடுது.
நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணமே நம்ம ஆத்மா தூய்மையற்ற நிலையை அடைஞ்சதுனால தான். எப்போ நம்ம தூய்மையா ஆயிடுறோமோ அப்போ சுகம் சாந்தி நமக்கு வந்துடும். அதனால தான் பாபா சொல்கிறார், காமம் என்பது மிகப்பெரிய விரோதி, இதை வெல்வதன் மூலம்தான் நீங்கள் உலகத்தையே வென்றவர்களாக ஆவீர்கள் சொல்லி சொல்றார். காமத்தை வென்று உலகத்தை வெல்ல முடியும். அதனால தான் லட்சுமி நாராயணர் உலகையே ஆண்டாங்க. அவங்க அந்த காமத்தை வென்றாங்க. அதனால தான் அவங்க தெய்வீக குலத்தினர். அரைக்கல்பம் பவித்திர உலகமாக இருந்தது. இது மாதிரி 2500 வருஷம் தூய்மையாக இந்த உலகம் இருந்தது. அதில் சிரேஷ்ட தேவதைகள் தான் வாழ்ந்தாங்க. இப்போது மிகவும் தாழ்ந்தவர்கள் பிரஷ்டாச்சாரிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சொல்லவும் செய்யறாங்க, இது பிரஷ்டாச்சாரி உலகம், இது கலிகாலம், இது மோசமான உலகம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. பிறகு அனைவரையும் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லி கொண்டே இருக்கின்றனர். பிறகு பாருங்க, எல்லாருக்கும் பேர் எப்படி வைக்கிறாங்க, ஸ்ரீ ஸ்ரீன்னு போட்டு வைக்கிறாங்க. என்ன தோன்றுகிறதோ அதை பேசி விடுகின்றனர். ஆளுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு இருக்கிறாங்க. இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போதும் மரணம் எதிரிலேயே நின்று கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் மரணம் தலை மேல இருக்குது. யாரும் இறக்க மாட்டாங்கன்னா சொல்ல முடியாது இல்லையா, எல்லாருக்குமே மரணம் இருக்குது. பாபா சொல்கிறார், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கிவிடும். இப்ப மரணத்துக்கு முன்னாடி நம்ம ஆத்மாவை தூய்மையாக்கிக்குவேன்னு சொல்றாரு பாபா. என் ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைச்சீங்கன்னா பாவம்லாம் போயிடும். நீங்க சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க, சுகதாமத்தின் எஜமானர்களா ஆகிடுவீங்க. இப்போதோ துக்கம் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவுதான் அந்த மனிதர்கள் மாநாடு நடத்தினா கூட, கூட்டம் போட்டாலும் இவற்றால் எதுவுமே நடக்க போவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. அமைதி ஏற்படட்டும்லாம் மாநாடு போடுறாங்களே, எதுவுமே நடக்காது. ஏணிப்படையில் கீழே இறங்கி கொண்டுதான் செல்கின்றனர். பாபா தம்முடைய காரியத்தை தம்முடைய குழந்தைகள் மூலமாக இப்போது செய்து கொண்டிருக்கிறார். பாபா இப்ப எப்படி கடவுள் எப்படி செய்யறாரு வேலையை, அவரே இறங்கி செய்யறாரா, யார் மூலமா செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவருடைய குழந்தைகளை வச்சு அவர் காரியத்தை முடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அழைத்தீர்கள், பத்தித்த பாவனா வாருங்கள்ட்டு நீங்க தான் கூப்பிட்டீங்க, ஆகவே தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய டைம்ல நான் வந்திருக்கிறேன். எதா ஹி தர்மசியன்னு சொல்றாங்க இல்லையா, இதன் அர்த்தமும் கூட யாருக்கும் புரியல. அதர்மம் எப்போ தலை தூக்குதோ அப்போ நான் பூமியில அவதரிக்கிறேன், ஒரு வயோதிகர் உடல்ல அவதரிக்கிறேன்ட்டு கீதையில இருக்கு. ஆனா புரிஞ்சிக்கவே இல்லை. அழைக்கின்றனர் என்றால் நிச்சயமாக தாங்களே தூய்மை இழந்துள்ளனர். கடவுளை ஏன் கூப்பிடணும்? நல்லா இருந்தா நம்ம ஏன் கடவுளை கூப்பிட போறோம்? நம்ம தூய்மை இல்லாம ஆனதுனாலதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், ராவணன் உங்களை தூய்மையற்றவராக ஆகியிருக்கிறான். இப்போது நான் பாவனமாக்குவதற்காக வந்துள்ளேன். அது பாவன உலகமாக இருந்தது. ஒரு காலத்துல இதே பூமி சொர்க்கமா இருந்தது, தூய்மையாக இருந்தது. எப்போது இருப்பதோ நரகம். 5 விகாரங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்குது. அளவற்ற துக்கம், அனைத்து தரப்பிலும் அசாந்திக்கு மேல் அசாந்தி தான் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லார் தரப்புலையுமே அசாந்தி தான். எப்போது நீங்க முற்றிலும் தமோ பிரதானமாக பாவாத்மகளாக ஆகிறீங்களோ அப்போதுதான் நான் வரேன். யார் என்னை சர்வ வியாபன்னு சொல்லி அபகாரம் செஞ்சாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நான் உபகாரம் செய்யறதுக்காக வரேன்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கிறீர்கள், இந்த தூய்மையற்ற ராவண ராஜ்யத்துல தூய்மையற்ற சரீரத்தில் வாருங்கள் என்று. நம்ம சொர்க்கத்திலேயா பாபாவை கூப்பிட்டோம், நரகத்துல தானே கூப்பிடுறோம். வாங்க கடவுளேன்னு கூப்பிட்டோம், இந்த தூய்மையற்ற சரீரத்துல தான் நான் வர வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. எனக்கும் கூட ரதம் வேண்டும் இல்லையா, பாவன ரதமும் வேண்டியதில்லை. தூய்மையான ரதம்லாம் எனக்கு தேவையில்ல. நான் வர்றதே ராவண ராஜ்யத்துல எல்லாருமே தூய்மையற்றவர்களா தான் இருக்கிறாங்க இல்லையா. பாவனமானவர்கள் யாருமே இங்க கிடையாது. அனைவருமே விகாரத்திலிருந்து தான் பிறக்கிறாங்க. இது ஒரு விகாரி உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. அதுவோ விகாரமற்ற உலகம், சத்தியகம் விகாரமே இல்லாத உலகம். இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆவீர்கள்? பத்தித்த பாவனனும் நான் தான். இப்ப நம்ம மாத்திக்க முடியாது. நானே மாறிட்டேன்னா சொல்ல முடியாது. கடவுளே தான் நம்மளை திருத்துறாரு. என்னிடம் யோகம் வையுங்கள் சொல்லி சொல்றாரு. பாரதத்தின் புராதன ராஜயோகம் இது. இதை யார் சொல்லி கொடுத்தாங்க? கடவுளே சொல்லி கொடுத்தாரு. நிச்சயமாக இல்லற மார்க்கத்தில் தான் வருவாரு. கடவுள் அவரை தேடி தேடி அலையறாங்களே, காட்டுக்கு மேட்டுக்கு போய், அவங்கள்ட்ட எல்லாம் போக மாட்டாரு. இல்லற மார்க்கத்துலதான் வராரு. சாதாரணமா வீட்டுல உட்காந்துட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தவங்களுக்கு தான் வராரு கடவுள். அவங்களுக்கு தான் பாடம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. எப்படி அற்புதமான ரீதியில வருகிறார். இவர் தந்தையாகவும் இருக்கிறார் என்றால் தாயாகவும் இருக்கிறார் சொல்லி சொல்றார். ஏனென்றால் பசுவின் வாய் வேண்டும் இல்லையா, அதுல இருந்து அமிர்தம் வெளிப்படும். இந்த பிரம்மா பாபாவுடைய வாய் தான் பசுவின் வாய். அந்த வாய் மூலமா தான் அமிர்தமே வெளிப்படும். ஆக இவர் தாயின் தந்தையாகவும் உள்ளார். பிறகு மாதாக்களை பராமரிப்பதற்காக சரஸ்வதியை தலைவியாக வைத்திருக்கிறார். கடவுள் சிவபகவான் நமக்கு தாயா இருக்கிறார், தந்தையா இருக்கிறார். பிரம்மா பாபாவும்
நமக்கு தாயா இருக்கிறாரு, தந்தையா இருக்கிறாரு. பிறகு இந்த ஞான கலசத்தை பெண்கள் தலையில வைக்கிறதுக்காக, மாதாஸ்களை எல்லாம் பராமரிப்பதற்காக சரஸ்வதி தேவி மம்மாவை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் தலைவியா வச்சிருக்கிறாரு. அவர் ஜெகதாம்பா என அழைக்கப்படுகிறார். மம்மா ஜகத்திற்கே அம்பா, உலகத்துக்கே அம்பாவா அழைக்கப்படுகிறார். காளி மாதான்னு சொல்றாங்க இல்லையா, அது போல கருப்பாக சரீரம் இருக்குமா என்ன? காளி தேவி காட்டுறாங்களா, கருப்பா காட்டுறாங்க. நாக்க தொங்க போட்டுட்டு கோரமா காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் கருப்பா சரீரம் இருக்குமா என்ன? கிருஷ்ணரை கூட கருப்பாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் காமசிதையில் அமர்ந்து கருப்பாகி விட்டுள்ளார். அதனாலதான் கிருஷ்ணரு கூட கருப்பா சிலை வடிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணர் தான் கருப்பாகவும் பிறகு வெள்ளையாகவும் ஆகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கும் கூட நேரம் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. கோடியில் சிலர் தான் வெளிப்படுறாங்க. அதிலும் தேர்ந்தெடுத்த சிலருடைய புத்தியில் தான் பதிந்திருக்கும். கோடியில சிலர், அந்த சிலரிலும் சிலர்ன்ற மாதிரி சிலரோட புத்தியில தான் அந்த ஞானம் பதிஞ்சிருக்கும். ஏனென்றால் எல்லாருக்குள்ளும் 5 விகாரங்கள் தான் பிரவேசமாகி உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் இந்த விஷயங்களை சபையிலும் கூட புரிய வைக்க முடியும். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சபையில கூட புரிய வைக்க முடியும். ஏனென்றால் அனைவருக்குமே பேசுவதற்கான உரிமை உள்ளது. அது போல வாய்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க சபையில கூட பேசுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதிகாரப்பூர்வ சபையில் யாரும் இடையில் கேள்விகள் முதலியவற்றை கேட்பதே இல்லை. எங்கெல்லாம் அதிகாரப்பூர்வ சபை கிடைக்குதோ அங்க பேசினா யாரும் நடுவுல கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அமைதியாக வெளியேறிடுங்கள் சொல்லிடுங்க. சப்தம் செய்யாதீர்கள். இது போல எல்லாம் அமர்ந்து புரிய வையுங்கள். நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அமைதியா போயிருங்க, நீங்க சத்தம் போடாதீங்கன்னு சொல்றீங்க. இது போல எல்லாருக்கும் அமர்ந்து புரிய வைங்க. இப்போது அளவற்ற துக்கம் இருக்குது. துக்கத்தின் மலைகள் கூட விழப்போகின்றன. நாங்கள் தந்தையே அவருடைய படைப்பை பற்றி அறிந்துள்ளோம். நீங்களும் மற்றவருடைய தொழில் பற்றியும் தெரியாதிருக்கிறீர்கள். நீங்க இப்ப போய் சாமி கும்பிடுறீங்க, லட்சுமி நாராயணன் யாருன்னே தெரியாம இருக்கிறீங்க. பாபாவை பத்தியும் அவரோட படைப்பு பத்தியும் நாங்க சொல்றோம். தந்தை பாரத்தை சொர்க்கமாக எப்போது எப்படி ஆக்கியிருந்தார், இதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை, வந்தால் புரிய வைப்போம் சொல்லுங்க. 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறோம்? 7 நாள் கோர்ஸ் எடுத்துக் கொள்வீர்களானால் உங்களை 21 பிறவிகளுக்கு பாவாத்மாவிலிருந்து புண்ணியாத்மாவளாக ஆக்கிவிடும். இப்படிலாம் சொல்லி புரிய வைங்க. எங்க இடம் கிடைக்குதோ போயிட்டு பெரிய பெரிய மாநாடுல கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே வாய்ப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்ம அகர்ம விகர்மத்தின் ஆழமான நிலையை பாபா புரிய வைத்துள்ளார். அதை புத்தியில் வைத்து பாவாத்மாக்களோடு இப்போது கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி தனது புத்தி யோகத்தை ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். சதோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்காக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். குற்றமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளை யஞத்தில் அர்ப்பணித்து தடைகளற்றவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப பாபா நமக்கு ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு. நிறைய ஞானம் சொல்லி கொடுக்குறாரு. அறிவு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஞானம் நிறைந்தவராகி எல்லா வித வீண் கேள்வியெல்லாம் இந்த யஞத்துல அர்ப்பணிச்சிருங்க. நமக்குள்ளார உருவாகிற வீண் கேள்விலாம் நமக்கு தடை போடுது. அந்த வீண் கேள்விகள் எல்லாம் யஜ்யத்துல அர்ப்பணிச்சுட்டு தடைகளற்றவரா ஆயிடுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. தடைகள் வருகின்ற போது ஏன் எதற்கு என்ற அநேக கேள்விகள் சென்று விடுகிறீர்கள். நம்ம முயற்சி பண்ணும்போது நமக்கு நிறைய தடைகள் வரும்போது நமக்கு மனசுக்குள்ளார கேள்வி வரும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் முயற்சி பண்ணாலே தடை வருது, எதற்கு இப்படிலாம் நடக்குதுன்ட்டு அநேக கேள்விகள் வரும். கேள்வியாளர்களாக ஆகிறீர்கள் என்றால் குழப்பம் அடைகிறீர்கள். நம்ம டிராமால ஏன் இப்படி நடந்தது, எதுக்கு இப்படி நடந்தது, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம குழப்பம் அடைகிறோம். ஞானம் நேர்ந்தவர்களாகி டிராமா படி இப்படி நடக்குது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதான் நடந்திருக்கும், இப்படிலாம் ஞானம் நிறைந்தவராகி யஜ்யத்தில் அனைத்து வீண் கேள்விகளையும் அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா உங்களது நேரமும் கூட மிச்சமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களது நேரமும் மிச்சமாகும். இப்ப நம்மளும் குழம்பி மற்றவங்களையும் போட்டு குழப்பாம நம்ம வீண் கேள்வி என்னெல்லாம் எழுதோ பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்ம டைமும் மிச்சமாகும், மற்றவங்களுடைய டைமும் மிச்சமாகும் சொல்லி சொல்றாரு.
இதன் மூலம் எளிதாக தடைகள் அற்றவர்களாக ஆவீர்கள். இதன் மூலமா உங்களுக்கு தடையே வராது, முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா புத்தியில தான் நமக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டு இந்த மாயா தடை போடுது. அந்த புத்தியில வர கேள்வியெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்கன்னா தடைகளற்றவர ஆயிடுவீங்க. நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமை இந்த பெருமையில் இருந்தீர்கள் எனில் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். நிச்சய புத்தி விஜயந்தின்னு சொல்லுவாங்க. பிரம்மா பாபாவுக்கு நிச்சயம் இருந்தது, கண்டிப்பா விநாசமாகும், அதுக்கப்புறம் உலகம் நம்முடையதாயிடும், நம்ம போய் ராஜ்யம் பண்ண போறோம், நான் தான் கிருஷ்ணராக போறேன்ற நிச்சயம் அவருக்கு இருந்தது. அந்த வெற்றி என்னுடைய பிறப்புரிமைன்றது அவருடைய ஸ்லோகனா இருந்தது. இந்த ரெண்டு இருந்தாலே, இந்த பெருமையில நம்ம இருந்தோம்னாலே ஒருபோதும் நம்ம குழப்பமடைய மாட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் தான் வெற்றி அடைந்த ஆத்மா, நான் தான் போன காலத்துல வெற்றி அடைந்தேன், பாபா தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த நிச்சய புத்தியும் வெற்றிக்கான பிறப்புரிமை இருந்ததுன்னா ஒருபோதும் நீங்க மனசுல குழப்பமடையவே மாட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா சில டைம் மாயா அந்த மாதிரி வரும் புத்தியில, இதெல்லாம் உண்மைதானா, இதை போய் நம்ம நம்பிட்டு இருக்கிறோமே அப்படிலாம் சொல்லிட்டு தேவையில்லாத குழப்பமான கேள்விகள்லாம் மனசுக்குள்ளார அந்த மாயா தடை போடும். அதெல்லாம் நம்ம வெல்லணும்னா நிச்சய புத்தி இருக்கணும், வெற்றிக்கான பிறப்புரிமை, இந்த ரெண்டு பெருமையில இருந்தாலே ஒருபோதும் குழப்பன்றது நம்ம வாழ்க்கையில வராதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், இதுதான் உங்களது தொழிலாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. எப்பயுமே நம்மளும் ஆர்வத்தோட முரளி கேட்கணும், ஆர்வத்தோட முயற்சி பண்ணணும், புருஷார்த்தத்துல ஆர்வம் இருக்கணும். நம்மளும் ரொம்ப டல்லா முயற்சி பண்றது, டல்லான்ட்டு மற்றவங்களையும் டல்லாக்க கூடாது. நம்மளும் ஆர்வமா குஷியா இருக்கணும் பிராமண வாழ்க்கையில. மற்றவங்களையும் ஆர்வத்தை ஏற்படுத்தணும், முரளியில இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும், அப்புறம் குஷியா இருக்கணும், நம்மளை பார்த்து எல்லாரும் மாறணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுடைய பிராமணர்களுடைய தொழில்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி.